அருளமுதமாக வழங்கப்படுகிறது. उल्लंघ्य सिंधो सलिलं सलीलं यशोकवन्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लंकां नमामितं प्राञ्जलिराञ्जनेयम्. உற்சாகங்களின் உருவமான ஆஞ்சநேயரை வணங்குகிறோம். தற்போது நாம் திருப்பூர் காங்கேயம் மார்க்கத்தில் 15வது கிலோமீட்டரில் உள்ள முதலிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த மானூர் என்னும் இடத்தை அடைந்துள்ளோம். மான் மாரீசன், அவரை அழிப்பதற்காக ராமன் வந்த ஊர் மானூர். இந்த ராமர் கோயிலில் ஆஞ்சநேயரை தரிசிக்கிறோம். பெருமானுடைய கர்ப்ப கிரகம், அதற்கு வெளியில் இருக்கும் அர்த்த மண்டபம், அதற்கும் வெளியில் இருக்கும் மகாமண்டபம். மகாமண்டபத்திலேயே ஆஞ்சநேய சுவாமி எழுந்துருளி உள்ளார். ராமனுக்கு இடதுபுறத்தில் உள்ளார். மாரீசனை அடைக்கு போன போது ஹனுமான் உண்டா? கிடையாதே. இங்கே இருக்கிறார்ங்கிற கேள்வி வரும். ராமன் கர்ப்பகிரகத்தில் தனித்தாத்தான் இருக்கிறார். ஆனால் பிற்பாடு எழுந்துருள பண்ணியவர்கள், கோயில் கட்டியவர்கள், ஆஞ்சநேயர் கூடவே இருக்க வேணும், பக்தன் இல்லாமல் சுவாமி இருக்க மாட்டார் என்பதற்காக எழுந்துருள பண்ணி உள்ளார்கள். கைகூப்பிய திருக்கோலம், அஞ்சலி ஹஸ்தத்தோடு உள்ளார். அம் ஜலயதீதி அஞ்சலிகி. நாம் கைகூப்பினால் நாம் எத்தனை குற்றங்களை பண்ணியிருந்தாலும் அதை மறந்து பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறான். கைகூப்பினாலே பெருமானுடைய உள்ளத்தை அது உருக்குகிறது. அம் பகவானை ஜலயதி நீராக உருக்குகிறது. அதனால அஞ்சலி என்கிறோம். அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினி என்று வாக்கியம். எத்தனையோ பெருமான் நம்ம தண்டிக்க பார்த்தாலும் அதத்தனை எதிர்க்கு நிற்கக்கூடிய ஒரே ஆயுதம் எது? அஞ்சலி ஹஸ்தம், கைகூப்பின ஹஸ்தம். கூப்பிய கைகளோடைய பெருமானை சேவித்தோமானால் நம்மிடத்தில் ஒண்ணுமில்லை, எம்பெருமானே உன்னிடத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று கூறுகிறோம். மானூரில் ஆஞ்சநேய சுவாமியை இன்று நாம் நன்கு சேவித்துக் கொண்டோம். ஆச்சரியமான மணி பொருத்திய வாளை அழுத்தி தன் திருவடிகளுக்கு நடுவிலே வைத்துக்கொண்டு திண்ணென்ற திருக்கோலத்தோடே ஆஞ்சநேயர் உள்ளார். அவருடைய அருளோடே அயோத்தியா காண்டத்தின் அடுத்த சர்க்கத்தை பார்ப்போம். பரதனும் ராமனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் பரதன் கூற வேண்டியதை எல்லாம் கூறி முடித்தான். இனி ராமன் இறுதியாக பதில் கூற வேண்டும். அதுதான் அவர் கொடுக்க போகும் முடிவு. இனி மேலே பேசுவதற்கு இடமில்லை. 107வது சர்க்கம். புனரேவம் ப்ருவாணந்தம் பரதம் லக்ஷ்மணாக்ரஜः பிரத்யுவாச்ச ததஸ்ரீமான் ஞாதி மத்தியே சுசத்கிருதः. ஞாதிகள், அதாவது பங்காளிகள், உறவினர்கள், தாய்மார்கள், ரிஷிகள், சேனாபதிகள், பிரஜைகள், இவர்கள் அனைவருக்கு நடுவில் ராமன் அமர்ந்திருக்கிறான். பரதன் கூற்றை ஏற்றான். இப்போது பதில் கூறுகிறான். உபபன்னம் இதம் வாக்கியம் யஸ்வமேவ அபிபாஷதாக ஜாதப் புத்ரோ தசரதாத் கைகேய்யாம் ராஜசத்தமாத். பரதா, நீ கூறியது அனைத்தும் நியாயமே, நான் மறுக்கவில்லை. மேலும் தயரதனுக்கு பிள்ளையாக பிறந்த நீ இப்படித்தான் பேச வேண்டும், அதிலும் வியப்பில்லை. நீ கேட்டது குற்றம் அல்ல. ஏனெனில் ஒரு தம்பி என்ன பேச வேண்டுமோ அதைத்தான் நீ பேசியிருக்கிறாய். ஆனால் ஒரு மூத்த மகன் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்ய வேண்டும் அல்லவா? கேட்டுக்கொள். புரா பிராதப் பிதா நஹ சமாதரம் தே சமுத்வஹன் மாதாமகே சமாஸ்ரௌஷீத் ராஜ்ய சுல்கம் அனுத்தமம். ஓர் முறை நம்முடைய தந்தையார் உன் தாய் வழி பாட்டனாரிடத்தில் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டேன். பரதனுக்கு தாயார் கைகேயி, அவள் கேகய ராஜ்யத்தை சேர்ந்தவள். அவளுடைய கூட பிறந்தவள் தான் யுதாஜித்துங்கிற மாமன், பரதனுக்கு மாமன்.
பரதனுடைய தாயார் கைகேயினுடைய தந்தையார், அதாவது தசரதனுடைய மாமனார். அவரிடத்தில் முன்னொரு காலத்தில் தசரதன் கூறுவதை கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னன்னுட்டு, உம்ம பேரன் பரதன் நன்கு நாட்டை ஆழ்வான் என்ன ஒரு வார்த்தை தசரதன் கூறியிருக்கிறார். அதை ஞாபகப்படுத்திப்பார் பரதா. அப்படியெனில் அன்றே தசரதன் உள்ளத்தில் நீ நாட்டை ஆள வேண்டும்ங்கிற ஆசை இருக்கிறது. ஒரு தந்தைக்கு என்ன ஆசை இருக்குமோ அதை நிறைவேற்றுவது தனையனுடைய தலையாய கடமை அல்லவா? அதற்காகவாவது நீ செய்ய வேண்டும். பரதா, நீ ஆட்டை ஆள்வது, இந்த ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் பள்ளி கொள்வது, ஏதோ சுகபோகத்தை அனுபவிக்க நினைக்கிறாய். அப்படி நினைக்காதே. இந்த நாட்டை நீ ஏற்றுக்கொள்வது தந்தையின் ஆசையை நிறைவேற்ற, மக்களின் ஆசை, தாயின் ஆசை, என் ஆணை, வசிட்டரின் விருப்பம், இத்தனையும் இருக்கிறபடியால் அதுதான் உனக்கு உச்சிதம். அதை செய்வது ஏதோ, ஓ பரதன் சுகத்தை ஏற்றுக்கொண்டான், போகத்தை அனுபவிக்கப் போகிறான், கேளிக்கைகளில் ஈடுபடப் போகிறான் என்றெல்லாம் நினைத்து நீ பயப்படுகிறாய். அப்படி அல்ல, நீ கடமையை ஆற்றப் போகிறாய். அப்போதும் தந்தை சொன்னது, தாய் சொன்னது, மக்கள் விருப்பம், என் ஆணை அனைத்தையும் சேர்த்துத்தானே நிறைவேற்றப் போகிறாய். புரிந்துகொள். தேவாசுரேஜ சங்கிராமே ஜனன்னீ தவ பார்த்திவஹ சம்பிரகிருஷ்டோ ததௌ ராஜா வரம் ஆராதித பிரபு. தேவாசுர யுத்தத்தில் உன் தாய் நம் தந்தையை காப்பாற்றி கொடுக்க அதற்காகத்தானே 2 வரங்களை தந்தை ஈந்தார். அந்த வரங்களைத்தானே தாய் கேட்டாள். அப்பை நிறைவேற்றுவது தானே உனக்கும் சரி. பவானபி ததேத்யேவ பிதரம் சத்யவாதினம் கர்த்துமர்ஹசி ராஜேந்திர க்ஷிப்ரமேவ அபிஷிஞ்சனாத் ரிணான் மோசய ராஜானம் மத்கிருதே பரத பிரபும் பிதரம் திராகி தர்மஜ்ஞ மாதரம் ச அபிநந்தய. நம் தந்தை உன் தாயினிடத்தே ஓர் கடன்பட்டுள்ளார். நீ உன்னுடைய பங்கை நிறைவேற்றாமல் போனால் தந்தை கடனாளியாகவே வாழ்வார். சொர்க்கத்தில் திருப்தியாக இருக்க மாட்டார். நீ மட்டும் நாட்டை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கைகையினுடைய விருப்பம் நிறைவேறாது. அவள் விருப்பம் நிறைவேறாவிட்டால் பின் தந்தையினுடைய கடனே தீராது. தந்தை கடன் பெற்றிருக்கிறார், அந்த கடனை தீர்க்க வேண்டும். என் பங்கை நான் ஆற்றுகிறேன், உன் பங்கை நீ செய். கயேன யஜமானேன கயேஷ்வேவ பித்ருன் பிரதி புன்னாம்னோ நரகாத்து யஸ்மாத் பிதரம் திராயத்தே சுதா ஸ்ரூயத்தே தீமதா தாத்த ஸ்ருதி கீதா யசஸ்வினா. ஸ்ருதி கீதை கேட்டிருக்கியா பரதா? வேதத்திலேயே சொல்லப்பட்ட அழகான ஒரு நீதி, அது ஒரு நீதி நூல். அந்த கீதை என்ன கூறுகிறது என்னால் கயாசுரனுடைய பேச்சாக கூறுகிறது. கயை கயைன்னு போறோம். பால்குனி நதிக்கரையில் இருக்கும் கயை, அங்குதான் கயாசுரனை விஷ்ணு தன்னுடைய ஒரு திருவடியாலே அழுத்தினார். அதனாலதான் இப்பவும் விஷ்ணு பாதம்னு ரொம்ப பிரசித்தமா சொல்லுவார்கள். சாஸ்திரம் நமக்கு ஓதுவதே ஆயுளில் ஒரு முறையாவது நம்முடைய மரித்த தாய் தந்தையர்களுக்காக கயைக்கு போய் பிதாவுக்கு மாதாவுக்கு ஸ்ராத்தம் பண்ண வேண்டும். இது ஆயுள்ள ஒரு தடவையாவது பண்ணணும். பிரத்யப்தம் போரி போஜனாத் கயாயாம் பிண்ட பிரதானஞ்ச ஜீவதோ வாக்கிய கரணாத். 3 ஆணை ஒரு பிள்ளைக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத வேதம் சொல்றது. ஆண்டுதோறும் திதியை விடாத பண்ணணும். கயையில ஒரு தடவையாவது போய் சாத்தம் பண்ணணும். வாழற காலத்துல அப்பா அம்மா சொல்ற பேச்சுப்படி கேட்கணும். இந்த 3 முக்கியம். இதுல முதல் 2 புறப்பட்டு போனப்புறம் பண்ணாலும் பண்ணிடுவான். ஆனா 3வது இருக்கரிச்சே செய்யணும் இல்லையோ, சுலபத்துல உத்தரவு செய்ய மாட்டார்கள். கயாயாம் பிண்ட பிரதானம். அப்ப கயாசுரனே விருப்பப்பட்டது. இங்கிருந்து கிட்டத்தட்ட 5 மைல் தூரத்துக்கு கயா கஷேத்திரம் எங்க இருக்கோ அங்கேருந்து 5 மைல் தூரத்துக்கு புண்ணிய கஷேத்திரம். எள்ளும் தண்ணீருமாக பிண்ட பிரதானத்தை எது செய்தாலும் கயா கஷேத்திரத்துல என்னைக்கும் திதி பண்ணலாம். இப்ப எங்க தாப்பனாருடைய திதி இன்ன திதினால் அன்னைக்கு தானே நான் சாதம் பண்ணணும். ஆனா அன்னைக்கு தான் கயைக்கு போனோங்கிற தேவையில்லை. என்னைக்கு கயையை சென்று அடைகிறோமோ அன்னைக்கு நல்ல திதி, அன்னைக்கு தான் புண்ணியமான திதி. முதல் நாள் தங்கணும், மறுநாளும் தங்கணும். ஏன்னா முதல் நாள் பண்ண வேண்டிய கர்மா ஒன்று உள்ளது. அது அந்த நதி கரையிலே பண்ணிடுவார்கள், பால்குனி நதி கரையிலே. மறுநாள் இடம் எடுத்துக்கொண்டு வழக்கம் போல சாத்தம் பண்ணணும். கயாவாளிகள் வந்துதான் சாப்பிட்றதுக்கு வருவா. அந்தணர்களை கூப்பிட்டு வரித்து இந்த ஷோர் அவளுக்கு படைக்கணும் இல்லையோ, அவ சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து இருக்கிற ஆச்சரியமான அக்ஷய வட்டம், ஒரு பெரிய மரம், அந்த மரத்தின் இடத்துல போய் தான் நம்ம பிண்ட பிரதானம் பண்ண வேண்டும். இதெல்லாம் கயையில நடக்கிறது. அப்போது கயாசுரன் ஏதோ ஒரு காலத்துல ஒருத்தர் இருந்தார். அவரை அடக்கணும்னு பிரம்மாவுக்கு விருப்பம். எப்படி அடக்கிறதுன்னு தெரியல. விஷ்ணு ஒரு காலால வைத்து கயாசுரன் அடக்கினார். அதனால இன்னைக்கும் கதாதரன்கிற திருநாமத்தோட ஒரு பாதத்தை கயாசுரனை அடக்கி கொண்டு கயாக்ஷேத்திரத்துல பெருமாள் எழுந்துருளி இருக்கிறார். கதாதுரோ பூத்வான்னு சொல்லுவார்கள்.
கய 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 என்று நம்ம சாத்தம் பண்ணச்சேவே வடக்கு நோக்கி பார்த்து கய 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 என்று நாம சொல்லுகிறோம். அப்பேற்பட்டவர்கள்லாம் விருப்பப்பட்டது என்ன தெரியுமோ? ஒரு பிள்ளை பிறக்கணும், அந்த பிள்ளை நம்ம நரக்கத்துல போறதுலேருந்து காப்பாற்றணும், எனக்கு பிண்ட பிரதானம் பண்ணணும். இதைத்தான் ஒரு தாயும் தந்தையும் விருப்பப்படுகிறார்கள். புன்னாம்னோ நரகாத்து திராயத்தே இதி புத்திரஹா. ஒருத்தனுக்கு புத்திரன் புத்திரன்கிற பேர் ஏன் வருது? இந்த பேர் வந்ததே புது என்று ஒரு நரகம். திர புத்திர புதுங்கிற நரகத்திலிருந்து காப்பாற்றுகிறான். இவன் பிறந்தபடியாலே தந்தை புதுங்கிற நரகத்துக்கு போகாமல் காப்பாற்றப்படுறாராம். ஒரு குழந்தை பிறந்த உடனே இவர் தந்தையார் போய் தடால்னு ஒரு குளத்துல குதிக்கணும். அந்த குளத்தினுடைய நீர்த்தவலைகள்லாம் ஆகாசத்தை நோக்கி அடிச்சு அங்க இருக்கிற பித்திருக்கள் முகத்துல போய் அது பட்டு, இனிமே உங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, ஒரு பிள்ளை பிறந்திருக்கான், உங்களுக்கு பிண்ட பிரதானமும் ஜலதர்ப்பணமும் பண்ணுவான் என்று சொல்ல வேண்டும். இவ்வளவு தூரம் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறச்சே அப்பனுக்கு கடமையை நம்ம ஆத்த வேண்டாமா? பரதா, உன் கடமையை நீ செய், என் கடமையை நான் பண்றேன். இதுக்கு குறுக்கே நாடு சுகம் போகம் தங்கம் வெள்ளி பேசாதே. அதெல்லாம் நம்ம பேச்சு இல்லை. தந்தையார் நரகத்துக்கு போடக்கூடாது, அவர் பொய் பேசினவர்னு ஆயிடக்கூடாது, நாமும் நம்ம கடமையிலேருந்து மாறக்கூடாது. எத்தனை பேசினாலும் இத்தனை பேர் கேட்டாலும் எடுத்த காரியத்தில் உறுதியோடு இருக்கிறான் ராமன். அயோத்தியாங்கச்ச பரத பிரகிருதி ரூபரஞ்சய சத்ருக்ன சகிதோ வீர சஹசர்வை த்விஜாதிபிஹி பிரவேக்ஷே தண்டகாரண்யம் அஹமப்யவிலம்பயன் ஆப்யாந்து சகிதோ வீர வைதேஹ்யா லக்ஷ்மணேனச்ச. இங்கிருக்கும் லக்ஷ்மணனோடும் சீதையோடும் நான் காட்டுக்கு செல்லுகிறேன், நீ நாட்டுக்கு திரும்ப போ, அங்கு சுகமாக வாழ்வாய், மக்களையெல்லாம் காப்பாற்றுவாய். தொம் ராஜா பரத பவ ஸ்வயம் நராணாம் வன்யானாம் அகமபிராஜான் பிருணாம். நாம் அத்தனை பேரும் 2 பேரும் இப்ப நாட்டைத்தான் ஆள போறோம். நான் காட்ட ஆள போறேன், நீ நாட்டை ஆள போறாய். அழகான ஸ்லோகம். தொம் ராஜா பரத பவ, நீ ராஜா பரதனே ராஜாவாரு. ஸ்வயம் நராணாம், நீ மக்களுக்கெல்லாம் ராஜாவாக இரு. நான் வன்யானாம் அகமபி ராஜராண் மிருகானாம், நான் வனத்துக்கும் மரம் செடி கொடிகளுக்கும் விலங்கினங்களுக்கு நான் ராஜாவா இருக்கேன். ரெண்டையும் பார்க்கணும் இல்லையா? காட்ட ஒருத்தர் பார்க்கணும், நாட்டை ஒருத்தர் பார்க்கணும். இப்போ ஒரு தந்தையாருக்கு 2 பிள்ளைகள் இருக்கான், அவருக்கு 2 தொழில் இருக்குன்னு வச்சுங்க. இந்த தொழிலை ஒருத்தரை பாரு, அந்த தொழிலை ஒருத்தரை பாருன்னு போறார். அதை போல இப்ப நம்ம தந்தைக்கு 2 இருந்தது. காடும் அவரு தான், நாடும் அவரு தான். கொஞ்ச நாள் நாட்டை நீ பாரு, கொஞ்ச நாள் காட்ட நான் பார்க்கிறேன். பிரிச்சுட்டு தானே தந்தைக்குரிய கடமை ஆற்ற வேண்டும். சத்ருக்னஸ்துலம் அதிஸ்து தே சகாயா சௌமித்ரிர் மம விதிதா பிரதானமித்ரம் சத்வாரஸ்தனயவராவயம் நரேந்திரம் சத்யஸ்தம் பரத சராம மாவிஷீத. பரதா, கவலைப்படாதே, உனக்கு கூடவே இருந்து தோள் கொடுக்கறதுக்கு சத்ருகன் இருக்கார், எனக்கு கூட இருந்து தோள் கொடுக்கறதுக்கு லக்ஷ்மணன் இருக்கார். இருவரும் இருவரையும் பற்றி கொண்டு அவரவர் கடமையை ஆற்றுவோம். புறப்படு. அந்த சர்க்கம் முடிந்தது. எல்லாரும் பேசாம பார்த்துட்டு இருக்கார்கள். அப்போது தசரதனுடைய அரண்மனையில் இருந்த 8 புரோகிதர்கள், குலகுருக்கள், குலகுரு வசிஷ்டர், கூடவே 7 பேர் உண்டு. அதுல ரொம்ப முக்கியமானவர் ஜாபாலிங்கிற ரிஷி. அந்த ரிஷி எழுந்திருந்து பேசுறார். நேர நாஸ்திகவாதம். அவர் ஆஸ்திகம் தானே பேசியிருக்கணும். பெரிய ரிஷி, பிரம்மத்தை தேடின்னு போறவர். அப்படி இருக்கிறச்சே அவர் ஒரே நாஸ்திகம் பேசுறார். ஆமா, என்ன பாபம் புண்ணியம் நரகம் சொர்க்கம்ங்கிற அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நன்னா உடம்ப பார்த்துக்கோ, கண்டதே காட்சி கொண்டதே கோலம், நீ பாட்டுக்கு திரும்பிப்போ. சத்தியம் பிரதிஜை அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதே. தந்தையார் சொர்க்கமா நரக்கமா நினைக்கவே நினைக்காதே. உடம்ப நன்னா பார்த்துக்கோ, அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடு. சாப்பிட காசு இல்லைன்னா நெய்யை வாங்கு, நெய்யை வாங்க காசு இல்லைன்னா கடனை வாங்கு. கடனை திருப்பி கொடுக்கலன்னா கவலையே இல்லை. பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை, சொர்க்கமும் இல்லை, நரக்கமும் இல்லை. எதற்கேதோ தெய்வம்னு சொல்றாய், பிண்ட பிரதானம்ங்கிற. இங்க ஒருத்தர் சாப்பிட்றாருன்னா, இங்க ஒரு சுவாமியை கூட்டு நான் சாப்பாடு போட்டுவிட்டா அதுக்கு பித்ருலோகத்துல இருக்கிற எங்க அப்பா சாப்பிடுவாரான்னா கேள்விப்பட்டதில்லை. நான் இங்க தண்ணீரையும் பிண்டத்தையும் விட்டா அது ஆகாசத்துல எங்கேயோ போயிருக்காரா இல்லையா கூட தெரியாது. அப்படி போயிருக்கிற ஒரு பித்திருக்களை போய் அது சேருமான்னா இதெல்லாம் நம்ப தகுந்ததாவே இல்ல ராமா. என்ன ஜாபாலி நம்ம உள்ளத்துல என்னென்ன சந்தேகம், நாஸ்திக சந்தேகம் இருக்குமோ மொத்தத்தையும் அன்னைக்கே கூட்டார். ராமனிடத்துல எல்லாத்தையும் கேட்க ரொம்ப நிதானமா ராமன் பதில் சொல்லிட்டு கடைசியா கோவப்படுறார். உம்மை போய் எங்க தகப்பனார் ராஜசபையில வச்சுட்டு இருந்தார் பாரு, அவரை நான் எதற்கு இன்னி வரைக்கும் குறை சொன்னதில்லை, உம்மை வச்சிருந்ததுக்காக குறை சொல்றேன் என்ன ராமன் பேச போகிறான். ஆக ராமாயணத்தில் அனைத்தும் உண்டு, வேணும்னா நாத்திகவாதமும் உண்டு. அது என்ன உண்டுங்கிறதையும் அதற்கு சரியான பதில் என்னங்கிறதையும் அடுத்த நாள் சந்திக்கும் போது பார்ப்போம்.